அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது அப்னா ஆப் ஜாப் சர்ச் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து நாக்ரி, அப்புறம் வந்து மான்ஸ்டர், அப்புறம் டைம்ஸ் ஜாப், இந்த மாதிரி 3 டாப் அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து மொபைல் நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் வந்து பல மாதங்களாக வந்து கால்ஸே வந்திருக்காது. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சாலுமே கூட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதுக்கிட்ட அப்டேட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய ஜாதகம், பயோடேட்டா எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லிவிட்டு அது அப்டேட் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் மாதம் நம்மளுக்கு வந்து இமெயில் வரும், இல்லை கால் வரும். கால் கூட வந்து ரொம்ப டிலேடாக தான் வரும், இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் அப்ளிகேஷன்ஸில். பட் இந்த அப்னா ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் வந்து எல்லா தரப்பு ஜாப் வேகன்சிஸுமே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து டேரெக்டாக ஹெச்ஆர்ஏ, கம்பெனி ஹெச்ஆர்ஏ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கம்பெனியில் யார் ஜாப் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம். கம்பெனி ஹெச்ஆர் நம்பர் டைரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ஒரு வித்தியாசம். இதுக்காக வந்து எந்த காசும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி செக் பண்ணி நம்ம ஃபுல்லாக என்னாகிறத உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஆரம்பத்திலே போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அப்னா ஆப் ஜாப் சர்ச் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்தியன் மேட் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா தரப்பு ஜாப்ஸ் அப்ளிகேஷனுமே அவைலபிள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் பாருங்கள், இண்டோர், வதோதரா, அந்த மாதிரி நார்த் இந்தியனில் இனிஷியலாக இருந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், கேரியர் பில்டிங், நாக்கரி, ப்ரொஃபஷனல் நெட்வொர்க், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் இருக்குது. இப்போ லிங்க்டின்ல பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரேட்டிங் 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அபவுட் திஸ் ஆப் செக்ஷனில். ஸோ அபவுட் திஸ் ஆப் செக்ஷனில் பார்த்திங்கன்னா வந்து இதில் ஃபுல் டைம், பார்ட் டைம் ஜாப் கொடுத்துருக்காங்க, ஜாப் சர்ச் ஆப் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தா 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரி லெவல்லேருந்து, கிராஜுவேட்லேருந்து, அப்புறம் வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஐடி, அக்கௌண்டிங், அப்புறம் வந்து ஆப்ரேஷன்ஸ் எல்லா லெவல்லையுமே, அதாவது டிகிரி, மாஸ்டர் டிகிரி, இன்ஜினியரிங், பிடெக் அந்த மாதிரிக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும், ப்ளஸ் 10th +2 டிப்ளமா படிச்சிருந்தாலுமே கூட எல்லா தரப்புலையுமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஜாபு, பேக் ஆஃபீஸ் ஜாபு, அட்மின், ஸோ இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கும் போட்டிருக்காங்க, என்ட்ரி லெவல், கிராஜுவேட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100% ஃப்ரீ போட்டிருக்காங்க, வெரிஃபைடு எம்ப்ளாயர்ஸ். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து வெப்சைட் மூலமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஆப்னா ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருந்தீங்க அப்படின்னா ஆப்னா ஆப்பில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இது அப்னாங்கிறாங்க. ஸோ என்ன அப்படி மீனிங் அப்படின்னா அப்னா, APNA, அப்னா அப்படின்னா ஹிந்தி வேர்டு. அது ஆக்சுவலாக வந்து அப்னாங்கிறது நமது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹிந்தி வேர்டு தான் இது. ஸோ அப்னா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் நீங்கள் விளம்பரம் கூட பார்த்துருக்கலாம் டிவியில். அதாவது வந்துட்டு இந்த கொரோனா காலத்தில் 40,000 வேலை வேண்டுமா, உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள், இதுதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ யார்டாவான்னு சொல்லிட்டு போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா இவ்வளோ மேட்ரு வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து 1 கோடி பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 lakh எம்ப்ளாயர்ஸ் ப்ளஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எம்ப்ளாயர் டாப் கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. லைக் Zomato, அர்பன் கம்பெனி, டீம் லீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதித்யா பிர்லா, HDFC வரைக்குமே வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் மட்டும் ஒரு விசிட்டிங் கார்டாக க்ரியேட் பண்ணணும். அதாவது வந்து ரொம்ப இந்த மற்ற டாப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். பேர், நம்பர், அப்புறம் வந்துட்டு என்ன ஃபீல்டு, எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் ஒரு ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஜாப் சர்ச் பண்ண வேண்டியதான். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு ஜாப், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இந்த பாருங்கள், இதில் அதே தான் கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு, பர்சனல், அது மட்டும் இல்லாமல் நர்ஸு, குக்கு, டிரைவர், ஹாஸ்பிட்டாலிட்டி ஜாப்ஸு, வெல்டர், டெக்னீஷியன் எல்லா தரப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜாப் சர்ச் ஓப்பனிங் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், டைரெக்டாக ஜாப் அலர்ட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் குரூப்ஸ் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் இது பற்றின ஒரு டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப் ரிலீஸ் பண்ண தேதி பார்த்திங்கன்னா 26 ஜூலை 2019. ஸோ 2019 ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொண்டு மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஓப்பனிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க 10 lakh ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃபார் த பெஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட், ஜியோ, பைஜூஸ், ஸ்விக்கி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணால் வந்து லாகின் ஆகிடும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து லாகின் பண்ண உடனே ஏற்கனவே ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு ஜஸ்ட் ஹோம் பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் லெட்ஸ் கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண வந்து எடுத்தோடனே நேம், சிட்டி, அந்த மேல், ஃபீமேல் அந்த டீட்டெயில் வந்து கேட்குது. அதை நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். நான் ஒரு ரேண்டமாக ஒரு பேர் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நேம், சிட்டி, அப்புறம் வந்துட்டு லொக்கேஷன் என்ட்ரு பண்ண சொல்லுது. மேல், ஃபீமேல் என்ட்ரு பண்ண சொல்லுது. அந்த டீட்டெயில் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதோட விசிட்டிங் கார்டு மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து செலக்ட் லாங்குவேஜ், அதாவது தோடா இங்கிலீஷ், அதாவது ஹிந்திக்காரன் இல்லையா, ஸோ அதனால் தோடா இங்கிலீஷ்னு வருது. அதாவது கொஞ்சம் இங்கிலீஷ்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஃபுல்லாகவே இங்கிலீஷு. அடுத்தது கொஞ்சம் இங்கிலீஷ், அதாவது கொஞ்சம் தமிழில் இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷில் இருக்கும். நம்ம தமிழ் இங்கிலீஷில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷுங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுக்கலாம். பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா டூ ஹேவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம விசிட்டிங் கார்டு மாதிரி ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எஜுகேஷன், சிட்டி வந்து அதிலே இருக்குது. நான் சென்னை லொக்கேஷன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குது. நான் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் என்ன டீட்டெயிலுங்கிறது நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஏன்னா 10th பிலோ 10thலேருந்தே இருக்குது. என்ன கிராஜுவேட்டோ அதை வந்து கொடுத்துடலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குது. ஸோ 5+ years. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டைட்டில் என்னவாக இருந்திருக்கீங்க, ஜாப் டைட்டில் கேட்குது. அதுக்கப்புறம் ஜாப் டைட்டில் வந்து போட்டுடணும். இப்போ வந்து பாருங்கள் என்னங்கிறத போட்டுருவோம். ஸோ ஏதோ ஒன்று ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன். கம்பெனியை வந்து ஒரு சும்மா ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று சும்மா செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் மந்த்லி சேலரி அப்படின்னு கேட்குது. ஸோ கரண்ட் மந்த்லி சேலரி ஜஸ்ட் நம்ம ஒரு ரேண்டமாக வந்துட்டு ஏதோ ஒன்று ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து இதாகிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாட் டைப் ஆஃப் ஜாப் யூஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு வரும். ஸோ என்ன மாதிரி வேலை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது, சேல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், டீச்சிங் கூட இருக்குது பாருங்கள். டீச்சர்ஸ், கவுன்சிலர்ஸ் எல்லா வகையிலுமே இருக்குது. அட்மின், பேக் ஆஃபீஸ், டேட்டா என்ட்ரி. ஸோ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு பேக் ஆஃபீஸ் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். டெலிகாலர், பிபிஓ கூட இருக்குது டாப்பில். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அட்மின் இதை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்மின், பேக் ஆஃபீஸ் என்ன அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கம்ப்யூட்டர், டேட்டா என்ட்ரி அப்படி ஒரு உதாரணத்துக்காக நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ரைட். ஸோ இது வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயிலாம் சிம்பிளாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் நீட்ஸ் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கேட்குது. ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் என்ட்ரு பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை வந்து கீழே வந்துட்டு ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கீழே லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் ஸ்கிப் ஃபார் நவ், அதை வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா சி ஜாப்ஸ் போயிடலாம். ஆட் கான்டாக்ட்ஸ் கேட்கும். ஆட் கான்டாக்ட்ஸ் கேட்டால் உங்கள் கான்டாக்ட்ஸில் உள்ள லிஸ்ட்டில் உள்ள கான்டாக்ட்ஸ்லாம் வந்து ஆட் ஆகிட்டு நீங்கள் அவங்களுக்கு இன்வைட் பண்ணலாம். ஸோ அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ சி ஜாப்ஸ் அதை மட்டும் நம்ம கொடுக்கலாம், என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு அப்னா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கெட் ஜாப்ஸ் த்ரூ அப்னா ஆப் வித்தின் 5 minutes அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன மாதிரி எல்லாம் ஜாப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ டேட்டா என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கொடுத்தேன் அது. ஸோ கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதிலே பாருங்கள் 24,000, 25,000, 50,000. ஸோ இந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எந்த ஏரியா அப்படின்னு இருக்குது. தேனாம்பேட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு இந்த தேனாம்பேட் ஜாப் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா 16,000 24,000 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க.
ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ ஏதாவது ஃப்ரீ ஆப் இருந்தால் சொல்லுங்கள், டைரெக்டாக ஹெச்ஆர் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தமிங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைல் சிஸ்டம்ஸு, ஃபைல் பற்றி தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் இன்டர்நெட்டு சர்ஃப் ப்ரௌசிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை டைமிங்கும் போட்டிருக்காங்க, 9 to 6 போட்டிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ் மண்டே டு சாட்டர்டே தான், சண்டே லீவ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்ளை ஜாப், சரி ஹெச்ஆர் நம்பர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே ஹெச்ஆர் நம்பர் வந்து டேரெக்டாக கொடுக்கல. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி செக்காக ஒரு 3-4 கொஸ்டின் கேட்பாங்க, அது வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ என்ன ப்ரோ டேரெக்டாக ஹெச்ஆர் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, யாருமே டேரெக்டாக ஹெச்ஆர் நம்பர் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வந்து டீட்டெயில் கேட்போம், இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுவோம். பட் நாலேஜ் எப்படி இருக்குது அப்ளை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் ஃபில்டர் பண்ணணும். ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து நார்மலான ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் கொடுப்பாங்க, டேரெக்டாக கேள்வி மட்டும் கேட்க மாட்டாங்க, கீழே வந்து ஆன்சரும் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இது வந்து என்னென்னு செலக்ட் பண்ணணும். இன்னொன்று ட்ரிக் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த கொஸ்டின் என்னவாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் ஒரு கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் கேட்குற கேள்வி அதில் போட்டு ஆன்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு ஹெச்ஆர் நம்பருக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டு யூ ஹேவ், ப்ளீஸ் செலக்ட் எஸ் ஆர் நோ. ஸோ என்னென்ன இருக்குது, உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் லேப்டாப் ஓனர்ஷிப் இருக்கா, எஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ரைட்டு. அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட் இயரும் இருக்குது. விச் இஸ் நாட் அ வாட்டர் பாடி, அது கேள்வி கேட்குறாங்க. ஸோ சி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் மீன்ஸ் லொக்கேஷன் ஆஃப் த பிளேஸ், இது அட்ரஸா டைமா, நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் கரெக்ட், டேட்டு. ஸோ இது லொக்கேஷன் அப்படிங்கன்னா அட்ரஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ இதில் ஏதோ ஆன்சர் தப்பாக இருந்திருக்காது, சாரி அப்படின்ட்டு வந்துருச்சு. இல்லைன்னா நம்மளுக்கு ஹெச்ஆர் நம்பர் டைரெக்டாக வந்துடுது. ஸோ மோர் ஜாப்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து வேறு ஒரு ஜாப் வந்து இதில் செலக்ட் பண்ணேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹெச்ஆர் வந்து டேரெக்டாகவே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து கால் ஹெச்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணோன்னா ஹெச்ஆர் நம்பர் டேரெக்டாக போய்டும். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி போட்ட அப்ளிகேஷனில் வந்து அந்த இதில் ஏதோ ஆன்சர் தப்புனால ஹெச்ஆர் நம்பர் வரல. ஸோ நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி கரெக்டாக போட்டுடலாம். நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக தான் போட்டு காமிச்சேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணும்போது இதில் அதே மாதிரி ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கால் ஹெச்ஆர்னு கால் டேரெக்ட் ஹெச்ஆர் நம்பரே கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஹெச்ஆருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணிடலாம் உங்களோட ப்ரொஃபைல் செட் பண்ணிவிட்டு. ஸோ எப்பயுமே ப்ரொஃபைல் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டு ரெடி பண்ணும்போது ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் தான் கேட்பாங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது அது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு இம்ப்ரெசிவான ரெஸ்யூமாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஒரு ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ்யூம் எப்படி நல்ல அட்ராக்டிவ் ரெஸ்யூம், ஒரு ஸ்டன்னிங் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய்ட்டு பாருங்கள். ஸோ ரெஸ்யூம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஆர் செக்ஷன் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ ஹெச்ஆருக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை ஹெச்ஆர் எடுக்கலை ப்ரோ அப்படின்னாலும் வந்து பயப்பட தேவையில்லை. அடுத்த ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு காமிக்கும், அதையும் நீங்கள் அதில் போய்ட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நான் அந்த ஆப்ஷனையும் வந்து ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து குரூப்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த குரூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே பல குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்ஸ் வந்து லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பு மட்டுமே நம்பி இல்லாமல் நீங்கள் அந்த குரூப்பில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த பாருங்கள், இப்போ வந்து கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, லேர்ன் இங்கிலீஷ் இருக்குது, பிஸ்னஸ் குரூப் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டட்னால் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், லேர்ன் இங்கிலீஷ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம், கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆளுங்கிட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணலாம். ஸோ வேலை வாய்ப்புக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் தேவையில்லைன்னா ரிமூவ் கூட ஆகிக்கலாம் இந்த இதுலேன்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், கனெக்ட் அப்படின்னு இருக்கணும். கீழே கனெக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேரோட இன்ஃபர்மேஷன் வந்து வருது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லிங்க்டின் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னல் நெட்வொர்க் தான். ஸோ இதில் பாருங்கள், இதில் 12th பாஸ், கிராஜுவேட்ஸ், எல்லா வகையான மக்களும் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வேலைவாய்ப்பு எங்கே இருக்குங்கிற தகவல் வந்து நிறைய விஷயம் வந்து இதில் தெரியும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம்.
கார்டு. ஸோ இந்த கார்டில் வந்து ப்ரோ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து மாற்றணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த கார்டுக்கு வந்துட்டு மேலே வந்து எடிட் கார்ட்ஸ்ன்னு இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் இந்த எடிட் கார்ட்ஸில் போய்ட்டு மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து எடிட் கார்ட்ஸ் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணால் அந்த அலோ கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இது வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து கம்பெனிக்கும் இந்த ஆப் டெவலப்பரே வந்து, அதாவது இந்த ஆப் மேனேஜ்மெண்ட் பேக்கெண்ட்லேயே வந்து கம்பெனிஸ்க்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி கம்பெனிஸ்லேருந்து மாறலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான தகுதிக்கேற்ப வேலை வந்து என்ன ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே டைரெக்டாக கால் பண்ணிக்கலாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல விஷயத்தில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.